ஒரு அரசியல் குடும்பத்தில் உள்ள பொண்ணு டாக்டர். என்கிட்ட கேட்குறாங்க, அந்த பொண்ணு நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீ யார் என்னை முடிவு பண்ணுறதுக்கு? அந்த பொண்ணு பார்த்த விதம் அப்படி இருந்தது. சரி ரைட்டு, நீ இன்ஜினியர் தான் நம்ம கல்யாணம் பண்ணுவா அப்படிங்கிற. அங்கிள் மருகங்கள், நான் டாக்டர் மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணுவேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் மிகப்பெரிய ஒருத்தரோட வீட்டுக்கு போயிருக்கும்போது, என்னை ஞாபகம் இருக்கா அங்கிள் அப்படின்னு. இப்போ இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லணுன்னா இந்த லிவிங் டுகெதர்ன்றது. இதுவும் ஜாதக ரீதியாக அமைப்பு இருந்து இப்படி இருக்காங்களா, இல்லை இவங்களுக்கு வந்து இந்த அமைப்பே இல்லை, இவங்களாம் இது மாதிரி வாழறாங்களா? திருமண உறவுகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், தொடர்புகள் இருக்கலாம். அப்படிங்கிறத தாண்டி ஒரு தொடர்புகள் ஏற்படுத்துறது. வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. நிறைய பொதுஜனங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். ரீசெண்டாக ஒரு லைவில் ஒரு ஜாதகர் கேட்ட கேள்வி, திருமணத்தின் போது என்னுடைய தொழில் முறையிலேயே இருக்கிற ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறதுன்றது ஒரு நல்ல நிகழ்வா இல்லை தவிர்க்க வேண்டிய ஒரு நிகழ்வா அப்படிங்கிறது. இதுக்கு நம்மளுடைய குருநாதரே பதில் சொல்கிறதுக்கு இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த மாதிரி திருமணம் போது ஒரு டாக்டருக்கு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறது, அட்வொகேட்டுக்கு அட்வொகேட்டே பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ்மேன் இன்னொரு பிஸ்னஸ் உமனை கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்படிங்கிற நிகழ்வுகள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமான தொழிலுக்கு அது நல்லா இருக்குது, உண்மையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்றது தான் வெளியிலேருந்து பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே திருமண வாழ்க்கைக்கு இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதிலே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே சொல்லிட்டீங்க. தொழில் சார்ந்த ஒரு நிகழ்வாக இருந்துச்சுன்னா அது சிறப்பானதாக ரொம்ப சூப்பர். ஒரு பையன் டாக்டர், பொண்ணு டாக்டர், ரொம்ப சிறப்பாக நல்லா சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க, நல்லா தொழில் பண்ண முடியும். தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் அவங்க சிறந்த மனிதர்கள் 2 பேரும். 2 டாக்டருமே அப்பா பொருத்தமாக இருப்பாங்க. அப்பா கணவன் மனைவின்னா அப்படி எப்படி ஜோடி அப்படின்னு. தொழிலில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒருத்தர் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவராக இருந்தால், ஒருத்தர் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், ரொம்ப சூப்பராக டேலண்டாக அந்த ஊரில் யார் டாக்டர்னா இவங்க புருஷமராட்டி பேர சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இது வாழ்க்கைன்னு வரும்போது அங்கே ஒரு கேள்விக்குறியாகுமான கேள்விக்குறியாகும். இது எப்பயுமே முரண்பட்டு தான் இருக்கும். எப்பயுமே ஒரு வெளிச்சம் வரணும் அப்படின்னா அந்த பல்ப்பு ஒரு ப்ளஸ் இருக்கணும், ஒரு மைனஸ் இருக்கணும். 2 ப்ளஸ் 2 மைனஸ் இருந்தால் அந்த பல்ப் என்ன பண்ணும், படக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணும், வெடிச்சிடும். இல்லைன்னா அந்த பல்ப்பு என்ன பண்ணும், பீஸ் போயிடும். ஒரு சில நேரங்களில் வெளிச்சமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் வாழ்க்கை. ஆனால் அவங்க சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கணும் அது. ஆனால் நம்ம என்ன தர்மம் பண்ணுறோம், ஜோதிடத்தில் டாக்டராக இருந்தாலும் இல்லை மற்ற எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ஒரு பொண்ணு பிஸ்னஸ்மேன் வீட்டில் ஒரு பையன், 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, 2 பேரும் பண்ணால் 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கிறதுக்கு தகுதினா மிக சிறந்த தகுதிகள் இருக்கும், பணம் சேர்க்க முடியும். அது வந்து 2 பேர் பணத்தை சேர்த்தது பிறகு வாழ்க்கைன்னு என்னென்ன எப்போ புரியும் அப்படின்னா, காலம் கடந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம், நான் தான் சொல்கிறேன், 63 வயசில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஒருத்தருடைய மனைவி வந்து ஒரு விஷயம் கேட்கும்போது டைவர்ஸ் கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து ஏதோ சம்பாதிக்கலாம், இல்லை சந்தோஷமாக வாழ்கிறோம், வாழலை, முடியலை அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கும். எல்லாம் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். சார் இப்போ வந்து நீங்கள் டாக்டரையும் ஒரு இன்ஜினியரும் சேர்த்தா கஷ்டம் வராதான்னு நினைக்காதீங்க, இது வரும். ஆனால் இருவேறு துறைகளில் அவங்களுடைய ஆளுமை செலுத்தும் போது இங்கே போட்டியோ இல்லை பணம் சார்ந்த விஷயங்கள்லையோ, ஆனால் குடும்பத்தை ஏதோ ஒரு வகையில் கணவனோ அல்லது மனைவியோ, அந்த இன்ஜினியரோ இல்லை டாக்டரோ இல்லை வக்கீலோ ஒரு டாக்டரோ இல்லை வக்கீலோ ஒரு ஆசிரியரோ ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கும். ஒரு டாக்டரோட ஒரு இன்ஜினியர் சேர்த்து பாருங்கள், நீங்கள் பொருத்தம் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ அழகாக ஒத்து போகும். நான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒருத்தருடைய நண்பரோட வீட்டில் ஒரு அரசியல் குடும்பத்தில் உள்ள பொண்ணு டாக்டர். என்கிட்ட கேட்குறாங்க, அந்த பொண்ணு நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீ யார் என்னை முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தானே. சின்ன பொண்ணுக்கு பிள்ளைக்கு தானே இருக்கும். சாந்தமாக பார்க்குற விதம் எப்படி இருக்குது. ஆனால் நான் ஒரு ஜோதிடனாக இருந்து நான் என்ன நினச்சிக்குவேன், நீ எப்படி வேணாலும் பார்த்துக்க, உன் தலையத்தை நான் தான் பார்க்குறேன். எப்படி உன் தலையெழுத்தை நான் தான் கடவுள் நம்மகிட்ட இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு பாருங்க. நான் படிங்கன்னு சொன்னது கூட உங்கள் தலையத்தை நீங்கள் தான் பார்க்கணுங்கிறத நான் படிங்கன்னு கூட சொல்கிறேன். எப்போ பயம் வரும் அப்படின்னா, ஒரு கிரகங்கள் மேலே ஒரு விஷயம் தெரியாத போது ஒரு புது இடத்துக்கு போகும்போது பயம் வரும். ஜோதிடத்துலேயும் கிரகங்களில் பக்தியோ ஆன்மீகமோ இதில் வந்து தெரியாத தொட்டு தான் மக்கள் வந்து பயத்தாலேயே இந்த கிரகங்களை ஒரு விதமாக பார்க்குறாங்க. சரி, அந்த பொண்ணு பார்த்த விதம் அப்படி இருந்தது. சரி ரைட்டு,
நீ இன்ஜினியர் தான் நம்ம கல்யாணம் பண்ணுவா அப்படிங்கிற. அங்கிள் மாருங்க அங்கிள், நான் டாக்டர் மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணுவேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் மிகப்பெரிய ஒருத்தரோட வீட்டுக்கு போயிருக்கும்போது, என்னை ஞாபகம் இருக்கா அங்கிள் அப்படின்னு. எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியலை, இல்லைன்னு சொல்ல முடியலை. அங்கிள் அவளை பார்த்தப்ப நான் சொன்னேன், என்ன இதை சொல்கிறது என்ன நடக்க போகுது, நான் டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி படிக்கிறது போகுது, நான் அப்படியே நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்னபடி இன்ஜினியர் மாப்பிள்ள இவரோட பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தருடைய பையனை காமிக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், அப்போ நீ என்னமா நினச்சிருந்துருப்பான்னு. சார் அன்றைக்கி நீங்கள் சொன்ன போது நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீ சொல்கிறது இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க இதெல்லாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு நல்ல டாக்டரு, ஒரு இன்ஜினியர், நல்ல ஒரு இன்ஜினியர், 2 பேருமே குடும்பத்துக்கு தகுந்த அளவுக்கு அவங்களுடைய, ஏன்னா குடும்பம் வாழணும்ல. பணம் சம்பாதிச்சா வாழ்ந்துட முடியுமா என்ன? பணத்தை சம்பாதிச்சு எவ்வளோ நாள், எவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு சம்பாதிச்சிக்கிட்டே இருங்களேன். எப்போ வாழுவீங்க? யார் வாழ போகிறா? எப்போ வாழணும்? நல்லா சந்தோஷமாக வாழ வேண்டிய காலத்தில் சம்பாதிக்கிறேன்னு வாழ்க்கையை விட்டுட்டு சம்பாதிச்சு முடிஞ்ச உடனே வாழ்க்கை வாழணும்னு நினைக்கும் போது வாழவே முடியாது. பணத்தை வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பணத்தை சம்பாதிக்கும் போது நல்லா சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா செலவு பண்ணி பாருங்களேன். 10,000 நம்ம சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000 சேமிங்க. மீது 20,000 அவங்களுக்கு தேவைகளுக்கு பயன்படுத்துங்களேன். சில ஜாதகங்கள் அதேமாரி சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இன்ஜினியர் சேர்க்குற இருக்கும், வக்கீலை சேர்க்குற மாதிரி இருக்கும். இன்னும் ஒன்றுக்கு ஒன்று விடாப்பிடியாக இருக்கும். இது ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும். சரி இது ரெண்டையும் கோர்த்து விட்டால் தான் கரெக்டாக இருக்கும், ரெண்டும் ஈட்டி மோதும் அப்படிங்கிறது அது மாதிரி சேர்க்குற ஜாதகமும் இருக்குது. ஆனால் அந்தமாரி சேர்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ தான் வாழ போகுது? அதேமாரி எல்லா இடத்துலையுமே ஒரு டாக்டர் மாப்பிள்ளைன்னா வக்கீல் மாப்பிள்ளையை செய்யுங்க, ஒரு வக்கீல் மாப்பிள்ளைன்னா ஒரு டாக்டர் மாப்பிள்ளையை செய்யுங்க. அதேமாதிரி ஒரு இன்ஜினியர்னால் வேறு ஒரு துறையிலேருந்து தேர்ந்தெடுங்க ஒரு பொண்ணை அப்படின்னு மாற்றி எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். படித்தவங்க படிக்காதவங்க அது வேறு, அது ரொம்ப ஆச்சரியம், அது ரொம்ப விஷயமா இருக்கும், ரொம்ப பொருந்தும். ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பையன் தான், பொண்ணு சாதாரண படிச்சிருக்கு, பிஸ்னஸ் எதுவும் இல்லை, எந்த நார்மலான குடும்பமாக இருக்குது, அதை சேர்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வீட்டை கவனிக்கிறது அந்த பெண் கவனிச்சுக்கும், நிர்வாகத்தை அந்த பையன் பார்த்துக்குவோம், அழகாக இருக்கும். 2 பேருமே நிர்வாகத்தை பார்த்துட்டு குடும்பத்தை விட்டுருவாங்க, 2 பேரும் குடும்பத்தை பார்த்துட்டு நிர்வாகம் யார் பார்க்குறது? இப்படி அதுக்கு தான் கணவன் மனைவி வரும்போது அழகாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் நிர்வாகம் பண்ணால் ஒருத்தர் குடும்ப பொறுப்புகளை பார்த்துக்கணும், குடும்ப பொறுத்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு அலுவலகத்தையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வேலை ஒரு நிகழ்வு கையாளுறது அவ்வளோ ஈஸி இல்லை இந்த காலகட்டத்தில். 2 பேரும் வேலைக்கு போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களை யார் பாப்பா? பிள்ளைங்க எப்போ தெரியுமா, ஒரு 30 வருஷம் கழிச்சு பொண்ணு கல்யாணம் பையன் கல்யாணம் வரும்போது என்ன சொல்லுவாங்க? பையன் லவ் பண்ணுறான், பொண்ணு லவ் பண்ணுதுன்னா அவங்க பார்க்காம விட்டுட்டாங்க சார், நான் கவனிக்கவே இல்லை சார். இந்த வார்த்தையை நீ கேளுங்க. 2 பேருமே வேலை பார்ப்பாங்க, கணவனும் வேலை பார்ப்பாங்க, மனைவியும் வேலை பார்ப்பாங்க. தனக்கு வேண்டிய நேரம் கிடைக்காதது தான் வெளியில் தேடுது குழந்தைங்க. அப்பா அம்மாட்ட கிடச்சிருச்சு, நேரம் கிடச்சிருச்சுன்னா பொதுவாகவே வெளியில் தேடுறதில்ல. பேசணும்ல, வீட்டிலே இருந்தாலும் அப்பா அம்மா பேச மாட்டேங்கிறாங்க. அப்பாவும் பேசுகிறதில்ல, அம்மாவும் பேசுகிறதில்ல. ஃபோன் வந்தது பிறகு சுத்தமாக அது 3ஆம் பாவம் பலமாக வேலை செய்யுது. என்ன 3ஆம் பாவம்? ஃபோனில் தான் பேசுகிறேன். ஆமாம்ப்பா, வீட்டில் இருந்துகிட்டே ஃபோனை பேசி நீ எங்கே இருக்கிறா, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிற மாரி தான் கேட்குறாங்க. டிவி சவுண்டு ஆஃப் பண்ணுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்கே அந்த ஒரு ஹாலுக்கு டிவி ஆஃப் பண்ணடா என்றா ஃபோனே பேச முடியல. இப்படி ஒரே வீட்டில் இருந்துட்டு ஃபோன் பண்ணி பேசுகிற இடத்துல தான் இருக்காங்க அவங்க எல்லாரும். சரி சார், இன்னொரு கேள்வி. இப்போது இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டில் லேட்டஸ்ட்டாக வரக்கூடாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லணுன்னா இந்த லிவிங் டுகெதர்ன்றது. இதுவும் ஜாதக ரீதியாக அமைப்பு இருந்து இப்படி இருக்காங்களா, இல்லை இவங்களுக்கு இந்த அமைப்பே இல்லை, இவங்களாம் இது மாதிரி வாழறாங்களா? காரண காரியம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. நீங்கள் நீங்கள் இந்த வருஷம் இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி காரண காரியங்கள் இருக்கான இருக்கு. அன்னைக்கு மறைவாக நடந்தது, இன்னைக்கு தெரியுது. நடக்குது. அந்த காலத்தில் அந்த காலத்தில் காலராவில் தொற்று நோயில் நிறைய பேர் இறந்துருப்பாங்க, கொத்தா நிறைய பேர் கூட்டமாக இருந்திருப்பாங்க. இப்போ கூட்டம் இல்லை, ஒரு 4 பேர் சேர்ந்து இறந்துட்டாங்கனாலே அது இன்றைக்கி உடனே நியூஸில் தெரியுது. அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் எப்பயுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சிலது தெரியுது, சிலது தெரியலை. இந்த மாதிரி நிகழ்வுகள் அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில், உதாரணமாக இந்த 23லேருந்து 33 வயது இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத விட குறிப்பிட்ட உதாரணமாக மிருகசீசம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்கள் போகும்போது இதனுடைய தொடர்புகள் எளிமையாக்கப்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இது சரி அவ்வளோதான், எதை பற்றி நாங்கள் ஆய்வு பண்ணுறதில்ல, இது சேர்ந்து இருக்கிறதோ கல்யாணம் பண்ணிக்கிறதோ வாழ்க்கையா இதெல்லாம் புரிதலே கிடையாது. ஆனாலும் இந்த நட்சத்திரங்கள் போகும்போது ஒரு 4 வருஷமோ, சில பேருக்கு 4.5 வருஷமோ, சில பேருக்கு 5 வருஷமோ, இந்த ராகுவோட நட்சத்திரம்
திருவாதிரை சுவாதி சதயம் போகும்போது இந்த மாதிரி ஒரு தொடர்புகளை ஏற்படுத்துறதுக்கு ஒரு குறுகிய காலத்தில் பெரிய வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு 6 வருஷம் இருக்கும், சில பேருக்கு 7 வருஷம் இருக்கும், சில பேருக்கு 3 வருஷம் இருக்கும், சில பேருக்கு 2 வருஷம் இருக்கும். ஒரு தொடர்புகள் இந்த கால இடைவெளியில் தான் அவங்களுடைய இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, ஒரு பாண்டு. அந்த கால இடைவெளியில், இதே கால இடைவெளியில் இதே நட்சத்திரம் போகும்போது இவங்க திருமண உறவுகளுக்குள்ளே வந்து திருமணங்கிற பந்தத்துக்குள்ளே வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நிற்கவே முடியாது. திருமணம் தாங்காது, நடக்காது. ஃபஸ்ட்டு அது ஒரு விஷயம். அது நடக்கலைங்கிறது தானே இப்படி ஒரு தொடர்புகளை ஏற்படுத்துது. இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வாழ்க்கையில் வாழணும். மிருகசீச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் போகக்கூடிய ஒரு 8 வருஷ காலம் சில பேருக்கு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷத்துக்கு பிறகு திருமண உறவுகளுக்காக பேசும்போது 2 பேருமே எனக்கு அது பிடிக்கலை, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகருவாங்க. இது பொதுவாகவே வந்து அந்த 23லேருந்து 33 வயது வரைக்கும் இது ஒரு நிகழ்வு. சப்போஸ் இந்த 33 வயதுலேருந்து 43 வயது வரைக்கும் இது ஒரு காலகட்டம். இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் உதாரணத்துக்கு புனர்பூச நட்சத்திரமோ விசாக நட்சத்திரமோ பூரட்டாதி நட்சத்திரமோ இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தும். இதே 43லேருந்து 53 வயது வரைக்கும், எப்படி 43லேருந்து 53 வயசு ஒருத்தருக்கு ஆணோ பெண்ணாக இருந்து திருமண உறவுகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், தொடர்புகள் இருக்கலாம். அப்படிங்கிறத தாண்டி ஒரு தொடர்புகள் ஏற்படுத்துறது இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. இந்த 53 வயசுக்கு பிறகு ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது அப்படின்னா சில பேருக்கு எண்ணங்களை கூட பாதிப்பாங்க. சில பேருக்கு அந்த உடல் ரீதியான ஒரு நிகழ்வை ஃபிசிக்கலாக அப்படிங்கிறத விட தாண்டி ஒரு சந்தோஷமாக இருக்கிறது யார் அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கிறது யார் அப்படின்னா பரணி பூரம் போராடும். இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வுகளாக இருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த நட்சத்திரம் போகக்கூடியவர்கள் இந்த மாதிரி தொடர்புகளில் ஒரு 60% அந்த காலத்தை கொண்டு போகும். கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா திருமண உறவுகளாகவே போகும். கிரகம் நல்ல இடத்துல இல்லை அந்த பாவகத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருமணத்தை மீறிய உறவுகளாக கூட வரும். நல்லது சார். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நேயர்களுடைய கேள்விகள் எல்லாம் நம்ம பேச ஆரம்பிப்போம். ரொம்ப சந்தோஷம். நிறைய கேள்விகள் உங்களுக்கும் இருக்கும். கமெண்ட்ஸில் கேள்விகள் எல்லாம் போடுங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு ஒரு தெளிவுகள் கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். உங்க வாழ்க்கை உங்க கையில்.